Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all are good. And இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம் இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து ரெகுலராக வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ சுமாரான கண்டென்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 1 or 2 வீக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு பெட்டரான இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சின்ன சிம்பிளான கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? நார்மலாக வந்து ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, காலேஜ்க்கு எல்லாத்துக்குமே கூட இந்த கெட் ரெடி வித் மீ ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் க்ளாஸியான மேக்கப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுலேயே ஒரு 2 ப்ராடக்ட் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட போகிறேன். அந்த பிங்க் ட்ரெஸ்க்கும் இந்த பிங்க் ட்ரெஸ்ஸுமே கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபேஸு ரொம்ப டல்லாக இருந்தது. வெயிட் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kgலேருந்து 2 kgs வந்து ரெடியூஸ் ஆகிட்டேன். அது ஏன்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனாலையா எதனாலன்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி டயட்டுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சடனாக வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ஹாப்பினஸ் கிடையாது இல்லையா. ஃபேஸுமே ரொம்ப டல்லாக இருந்தது. ஸோ அதனால் எப்போவுமே நான் யூஸ் பண்ணக்கூடிய டர்மாஃபிக் என்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து பாடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஃபேஸுக்கான மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எப்போவுமே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செராவேயோட மாய்ஸ்சரைசர். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து வெரி ட்ரை ஸ்கின், ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே இது ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் நான் பர்டிகுலராக வந்து ஃபேஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர். நீங்கள் ஒரு ஹோல் டேக்கு கூட நல்ல மாய்ஸ்சர்டாக வச்சுக்கணும் ஸ்கின் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்கின் எப்போவுமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோவில், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் லிப்க்கு வந்து ஹைஃபனோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு டிண்டட் மாதிரிலாம் இல்லாமல் நம்ம லிப் என்ன இருக்கோ அந்த கலரில் தான் இருக்கும். பட் நல்லா க்ளாஸியாக வச்சுக்கும். கொஞ்சம் சுகர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ப்ரைமர் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் மாய்ஸ்சருக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹைலைட்டட் ப்ரைமர், ரொம்ப நல்லா இருந்தது. இது அவங்க யூஸ் பண்ணி எனக்கு காமிச்சிருந்தாங்க பர்சனலாக. ஸோ அதனால் இது நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் இந்த மேக்கப் பேஸ் ப்ரைமர் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம். பட் நான் இதை வச்சுட்டு இதோடவே நான் வந்து என்னோடய மேக்கப்பை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு மாதிரி ஹைட்ரேட்டிங் ப்ரைமராக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 01. இதில் ஆக்சுவலாக பிங்க் டின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஷேடு இருக்குது. நான் யூஸ் பண்ணது வந்து நேச்சுரல் ஷேட் 01 அந்த ஷேட் யூஸ் பண்ணேன். போட்ட உடனே ஷைன் தெரிஞ்சுதுங்க அவ்வளோ. ஸோ நீங்களே as you can see அந்த ரிசல்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் சும்மா வந்து ஃபேன் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஃபாக்ஸ்டைலோட மாய்ஸ்சரைசர். இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு ரீசன் வந்து இதோட நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து ஒரே ஒரு ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இந்த மெப்ளினோட ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு 5 to 8 hours வரைக்கும் கூட உங்கள் ஃபேஸில் அந்த அழகாக நிற்கும். ஸோ அதிலோட அந்த ஃபாக்ஸ்டைல் மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேஸில் வந்து குட்டியாக புளி வச்சு கோலம் போட போகிறேன். ஆக்சுவலாக இதுதான் நான் வந்து ரெகுலராக மாய்ஸ்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் மேக்கப் அப்படின்ட்டு. இது மேக்கப்ன்ற கணக்குலேயே வராது. பட் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க சிம்பிளாக அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இந்த ப்ரைமர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பிராண்டோடது நேச்சுரலாக எனக்கு மெப்ளினோட ப்ரைமர் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த உண்மையாகவே சூப்பராக இருக்குது. லைக் ஒரு ஹைலைட்டிங் ப்ரைமராக இருக்குது. நல்ல க்ளாஸினஸாக இருக்குது ஃபேஸ்க்கு. ஒரு கிளாம் மேக்கப் மாதிரி, ஒரு சிம்பிள் கிளாம் மேக்கப் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எனி ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் பவுடர் நம்ம ஃபேஸ்க்கு ஜஸ்ட் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம அகெயின் சம்மர் சீசன் வருது இல்லையா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த மேக்கப் போட்டாலுமே வேர்த்து கொட்டிட்டு தான் இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஒரு பவுடர் டச்சப் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸும் சரி ஃபேஷியலும் சரி நான் பண்ணி நியர்லி ஒரு 6 to 8 months இருக்கும். ஃபேஷியல்லாம் பண்ணி த்ரெட்டிங் வந்து பண்ணி ஒரு 2-3 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எப்போவுமே நார்மலாக ஒரு 2 months 3 months வந்து தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இயர் இன்ஃபெக்ஷன் இந்த ப்ராப்ளம்லாம் வந்ததுலேருந்து சுத்தமாக கிடையாது. ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் என் ஃபேஸை விட ஹேர் கேர் பண்ணுறதாங்க என்னோட பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து இந்த ஹேர் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப டல் ஆகிடும். ஸோ இந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். பட் ஹேர் லாஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதை நான் வந்து இப்போது அகெயின் ஓவர் கம் பண்ணி வரணும். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் நான் வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் ஒரு பிளாக் ரெண்டுமே வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரஷ் கூட வந்து ஐ திங்க் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி தான் நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அந்த லேஷ் ப்ரஷ் வித் ஸ்பூலியோட வந்துடும்.
ஸோ அது ஜஸ்ட்டு வச்சு அப்படி கோம் பண்ணிங்கனாலே போகிறோம். எனக்கு கொஞ்சம் அன்ஈவன் ஐப்ரோஸ் தான். ஸோ ஓரளவுக்கு ஜஸ்ட் வந்து மேட்சப் பண்ணால் மட்டும் போகிறோம் அப்படின்ட்டு. ரொம்ப வந்து நான் ஐப்ரோஸ்க்கு அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அன்ஈவனாக தான் எப்போவுமே இருக்கும், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்து ஹிமாலயாவோட காஜல். இது வந்து என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்தே இருக்கிற ஒரு காஜல், இந்த ஹிமாலயா காஜல். அப்புறம் ஆல்வேஸ் என்னோடய ஃபேவரட் குட்டி பொட்டு. அண்ட் ஹேர் வந்து நான் ஜஸ்ட் ஒரு பின்னாடி கிளிப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டாக்டர் சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து ரொம்பலாம் இழுத்து பிடிச்சி வாரி ஜடெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக விடுங்க அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரு சின்ன மினி சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. அண்ட் லிப்க்கு வந்து மாமா அர்த்தோட இந்த லிப் ஷேட், இது வந்து என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடில் இது ஒன்று, ரெவ்லானுக்கு அப்புறம் இந்த மாமா அர்த்தோடது. அதுக்கப்புறமா இயரிங்ஸு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷூட் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 2 to 3 வீக்ஸாக வந்து அந்த ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டுருக்கேன். இயரிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அந்த 2-way ட்ராப்ஸ் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, பின்னாடியுமே அந்த ஸ்க்ரூவெல்லாம் போடணும், டைட் பண்ணணும், அந்த மாதிரி குத்துறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் ஃபைனலாக திருநூறு வச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம் காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த நெயில் பாலிஷ் அந்த ஷேடு ஃப்ரம் சுகர் பாப்பு, அப்படியே நெயில் ஆர்ட் பண்ண மாதிரியே ஒரு லுக் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அந்த கிளாசினஸ், அந்த சம்கி இருக்கிற மாதிரிலாம் அந்த ஒரு லைக் நெயில் பாலிஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் சூப்பரான ஒரு கோடு. இது 14, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சுகர் பாப்பில் இந்த கோடு, இது வந்து G5 நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்ஸில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போனால், நான் இந்த 2 கலர் ஷேட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஷேட் மாதிரி ஆகிடுச்சு. இதில் நான் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய சிம்பிள் கெட் டீ வித் மீ இவ்வளோ இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன், பிஃபோர் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். ஹேருக்கு இவ்வளோ தான், ஜஸ்ட்டு கிளிப் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது ஷூட் கிளம்பிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கும்னா ஒரு 3 to 4 hours நிற்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிற்காது. பட் கிளாஸியாக சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும்.